நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் வீட்டின் அமைப்பு சரியாக இல்லை, ஜாதகம் சரியாக இல்லை என்றால் ஒரு பெரிய தன்னை தானே மகானாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பூஜாரிக்கு அவருடைய பெண் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உருவாகிறது. அதுக்கு என்ன காரணம் பாருங்க. நான் பல நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், வீட்டில் தெய்வ சிலைகள் இருக்கக்கூடாது. நீங்கள் படத்தை வைக்கலாம், சிலைகளை வைக்கக்கூடாது. சிலைகளை வைத்தால் அந்த சிலை 6 அங்குலம் தான் இருக்க வேண்டும். எவ்வளோ இருக்கணும்? 6 அங்குலம். 6 அங்குலத்துக்கு மேல் பெரிய சிலையை வைத்து யார் யார் பூஜை செய்கிறார்களோ அவர்கள் வீட்டில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலைமை உருவாகும். பிராண பிரதிஷ்டை செய்த சிலைகளை நாம் வச்சு கும்பிட்டோம் என்றால் அதை தினமும் கும்பிட வேண்டும். அதுக்கு 5 தடவை பிரசாதம் போஜனம் எல்லாம் வைக்க வேண்டும். அதனால் ஒரு சாதாரண குடும்பஸ்தனால முடியாது இல்லையா? அதோடைய நெகட்டிவ் எஃபெக்ட் என்ன ஆகும்? நம்முடைய வாரிசுடைய திருமண வாழ்க்கை எல்லாமே கெட்டு போகும். அதே நேரத்தில் வீட்டுக்கு 4 பக்கமும், அதாவது நான் ஒரு ஆஃபீஸு கடை சொல்லலை, வீட்டுக்கு 4 பக்கமும் படங்கள் சிலைகள் இதெல்லாம் வச்சு ஒரு கிரஸ்தி குடும்பம் வாழ்ந்தால் இப்போ நம்ம ஒரு ஹாலில் போகிறோம், 4 பக்கமும் பெரிய பெரிய சிலைகள் ஃபோட்டோக்கள் இந்த மாதிரி எல்லாம் வச்சு அதுக்கெல்லாம் தீப ஆராதனை எல்லாம் காட்டினால் அதெல்லாம் தோஷத்துக்கு உள்ளாகி இல்வாழ்க்கையில் பிரச்சனை உருவாகும். நான் ஒரு பெரிய கோவிலுடைய ஒரு பூஜாரி வீட்டுக்கு எனக்கு இட்டுன்னு போகிறாங்க வாஸ்து பண்ணுறதுக்கு. அந்த வீட்டுக்கு வாசல் மேற்கு திசையின் மத்திய பகுதி. மேற்குலேருந்து மத்திய பகுதியிலேருந்து பூரா லாஸ்ட் வரைக்கும் வடக்கு வரைக்கும் பெரிய வாசல், ஆட்டோமேட்டிக் டோர். பட்டன் நமக்குனாங்க ஷட்டர் மேலே போகுது, கார் உள்ளே வருது போகுது. அதை பார்த்தேன். உள்ளே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நிற்கிறேன். அப்பொழுது கேட்டேன், இந்த வீடுக்கு இவர் காசு கொடுத்து வாங்கி இருக்க மாட்டார். ஏன்னா அவர் வீட்டுக்கு தென்மேற்கில் சஹஸ்திரலிங்கம், ஒரு சிவலிங்கத்தில் 1000 சிவலிங்கம் இருக்கும். அந்த லிங்கத்தை வச்சு அவர் பூஜை செய்கிறார். சஹஸ்திர லிங்கம் அதை வச்சு அவர் பூஜை பண்ணுறார். வீட்டுக்குள்ளே மேல் மாடியில் போகிறோம், ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃப்ளோர்லலாம் பார்த்தா பெரிய பெரிய சிலைகள் 5 அடி 4 அடி 2 அடி 3 அடி 1.5 அடி பஞ்சலோக சிலை, அந்த சிலை இந்த சிலை. சுவாமி, உங்களுக்கு ஆண் வாரிசு இருக்காது அப்படின்னு. சார், எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் சுவாமி அப்படின்றாங்க. இதை நான் சொல்கிறேன், ஒரு 15 வருஷத்துக்கு பழைய கதை. என்னது, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் அப்படின்னு. அவளுடைய வாழ்க்கை சரி இருக்காது சுவாமி அப்படின்னு. என்னங்க அப்படின்றாங்க. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்லை அப்படின்னாங்க. இப்போ தான் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் அவர் ஜாதகத்தை எனக்கு ஒரு நாள் ஆஃபீஸில் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னேன். என்ன சார் அப்படின்ட்டீங்க? நான் லண்டன் போகிறேன், அமெரிக்கா போகிறேன், சிங்கப்பூர் போகிறேன், மலேசியா போகிறேன், அப்படி இப்படி எனக்கு எல்லாம் கோடீஸ்வரர்கள் தெரியும். நான் ஒரு நல்ல மாவட்டத்திலேயே பார்ப்பேன், அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னேன். இந்த வீடு காசு கொடுத்தீங்களான்னு கேட்டேன். என்ன சார், காசு கொடுக்காம எனக்கு வீடு யாராவது கொடுப்பாங்களா? பெரிய வீடு, 4 மாடி வீடு, யாராவது காசு கொடுக்காம எனக்கு வீடு வருமா அப்படின்னா, கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் காசு ஃபுல்லாகவே கொடுத்துருக்க மாட்டீங்க, ஏதாவது ஒரு டோக்கன் அமௌண்ட்டை கொடுத்துருப்பீங்க. இவர் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னே ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து வீடை வாங்கிட்டார். நல்ல பிரமாதமான வீட்டில் வாழ்கிறாங்க. என்ன காரணம் பாருங்கள். காலம் மாறுது. அந்த பொண்ணு காதல் பண்ணி ஒரு நிச்சயம் அது நின்று போகுது. ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, அதுவும் காதல் பண்ணி அதுவும் விட்டு விடுது. என்ன காரணம்? எப்பொழுதுமே பெண் குழந்தைகள்
தென்மேற்கு திசையில் படுத்து அந்த வீட்டில் அதே தென்மேற்கில் சஹஸ்திரலிங்கம், சின்னதாக கிடையாது, நல்லா பெருசாக சஹஸ்திரலிங்கம், ஒரு 5 அடிக்கு சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணுறாரு. இவரும் ஐயர். அந்த வீட்டில் பெரிய பெரிய சிலைகள். அதுக்கப்புறம் சமையலறை வீட்டுக்கு வடகிழக்கில், சமையலறை வீட்டுக்கு வடகிழக்கில் இருக்குது. வடகிழக்கில் சமையல் வைக்காதீங்க வைக்காதீங்க வைக்காதீங்க. பல நேரம் பல நிகழ்ச்சியில் சொல்கிறேன், பல புக்கில் எழுதியிருக்கேன். யார் யார் வீட்டில் இருக்கோ அவங்க வீட்டில் பெண்களுக்கு விசேஷமாக இந்த 35, 38, 40 வரைக்கும் போயிடும் அப்படின்னு எவ்வளோ வாட்டி சொல்கிறேன். இப்போவாவது நீங்கள்லாம் திருந்துங்க அப்படின்றேன். எப்பொழுதுமே வீட்டின் பெண்களுக்கு திருமணம் நடக்கவில்லை என்றால் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டுடைய சமையல் அறையை கவனிக்க வேண்டும். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் வீட்டுடைய பல அமைப்புகளை சரி செய்ய வேண்டும். வீட்டின் தென்கிழக்கில் பாத்ரூம் இருக்கக்கூடாது. வடகிழக்கில் சமையலறை, தென்கிழக்கில் பாத்ரூமு, அதில் தண்ணீர். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, என்ன செய்யலான்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மன யோசனை பண்ணுது, மாற்றிடலாமா செஞ்சிடலாமா, என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு புரியலை. அப்பொழுது கடைசியாக நான் சொன்னேன், சுவாமி ஃபஸ்ட்டு பாத்ரூமை ஒழிச்சிடுங்க, பாத்ரூமை ஒழிச்சிடுங்க, சமையலை தென்கிழக்குக்கு மாற்றுங்க, சவுத் ஈஸ்டில் மாற்றுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பொண்ணுடைய ரூமை இப்போ வடமேற்கில் மாற்றுங்க. இப்போ ஆல்ட்ரேஷன் நடந்துன்னு இருக்குது. உங்கள் வீட்லேயும் யாருக்காவது இந்த மாதிரி இந்த சிலைகளை வைத்து பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்தால் அப்பா பண்ணாதீங்க, படத்தை வாங்கி பண்ணுங்க. சிலை எடுத்துகிட்டு வரணும்னா 6 அங்குலத்துக்கு மேலே சிலை எடுத்துகிட்டு வராதீங்க. பெரிய பெரிய சிலை எடுத்து பிராண பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றால் வீட்டுக்கு வெளியே கோயிலை அமைங்க. வீட்டுக்கு வெளியே கோயிலை அமைங்க. அதோடைய கலசத்துடைய நிழல் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி கோயிலை அமைங்க. வீட்டுக்குள்ளே பெரிய சிலைகள் இருக்கக்கூடாது. இருந்தால் திருமண வாழ்க்கை, உங்கள் வாரிசுடைய வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கையில் ஃபினான்ஸ் தொல்லைகள் வரும், ஃபினான்ஸ் பிரச்சனைகள் வரும். உங்கள் மனைவியின் ஆரோக்கியம் கெடும். உங்கள் மனைவியின் ஆரோக்கியம் கெடும். திடீர்னு ஏதாவது மனப்பிராந்தியான நோய்கள் வந்து, மன கஷ்டம் வந்து உங்கள் மனைவி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. ஏனென்றால் இந்த சிவன் பூஜை செய்கிறது என்று சொல்லும் பொழுது சிவலிங்கம் நம்ம வீட்டில் நம்முடைய கட்டவரலது சின்னதாக இருக்கணும். கட்டவரலது சின்னதாக இருக்கணும். இதுக்கு மேலே பெரிய சிவலிங்கம் வீட்டில் வச்சு பூஜை செய்யக்கூடாது. நேயர்களே, நீங்கள் எல்லோரும் சுகமாக வாழ வேண்டும் என்றால் தெய்வ பூஜை பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. ஆனால் சரியான திசையில் சரியான அமைப்புடன் செய்கிற சகல பூஜையும் நன்மை செய்யும். அல்லது தீமையில் மாட்டிக்கொண்டு உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும். அதனால் எந்த காரியத்தை செஞ்சாலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் யோசனை பண்ணி செய்யுங்க. எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.